Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. பின்னாடி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஷோரூமில் நிற்கிறோம். என்னடா புது வண்டி எடுக்க போறியான்னா, ஆமாங்க, நான் புது வண்டி எடுக்க வரல, புது வண்டியை வந்து லான்ச் பண்ண வந்திருக்கோம். நம்ம வந்து பஜாஜ் N250 லான்ச் பண்ண வந்திருப்போம்ல, இதே ஷோரூம் தான் தூத்துக்குடியில் இருக்கிற சுசி பஜாஜ் ஷோரூமுக்கு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா N150 பைக் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. சரி வாயா, வண்டி எப்படி இருக்குன்னு பாருன்ட்டு அதைத்தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அந்த லான்ச் ஈவெண்ட் எப்படி இருக்குது, அங்கே உள்ள வண்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சூப்பராக நம்ம வந்து N150 வந்து உள்ளே நிற்கிது. என்ன கலர் நிற்கிது, என்ன எதுன்னு தெரில, நல்லா மூடி வச்சுருக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வண்டி என்ன மாதிரி இருக்குது, எப்படி உண்மையில நான் எங்கேயுமே பார்க்கல, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். N150 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை 250 மாதிரி இருக்கா, இல்லைன்னா அது புதுவிதமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி சிட்டியோட ஆர்டிஓ மிஸ்டர் விநாயகம் சார், அதுக்கப்புறம் கம்பெனியோட எம்டி ராஜன் சார், அதுக்கப்புறம் மேனேஜர் ஜெரால்ட் சார், அதுக்கப்புறம் எட்வின், அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ மற்றபடி கஸ்டமர்ஸ் நிறைய பேரும் வந்திருக்காங்க, பப்ளிக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டு நம்ம சூப்பராக ஒரு ஹாப்பியாக ஒரு லஞ்சை பார்க்கலாம். சரியா? அந்த 0.5 விட வச்சுக்கோங்க, அது விரியும்ல. ஸோ வந்ததுக்கு ஒரு பசிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை ஒரு பப்ஸும் ஒரு ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டாங்க. தெம்பா வீடியோ பண்ணலாம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நல்லா இருக்கு. அப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க. வெல்கம் ஸ்பீச் பை அவர் எம்டி சார். ஸ்பீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற நவீன உலகத்தில், அதுவும் ஆட்டோமொபைல் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ இயர்ஸாக பிஸ்னஸாக ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் வந்து நாங்கள் ஒரே ஒரு ரீசனை தான் ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இது ரெண்டு மட்டும்தான் இதில் வந்து இந்த அளவுக்கு ரன் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்கிறத அதை சொல்லி ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள். அதுக்கு வந்து பக்கபலமாக இருந்து உறுதுணையாக இருந்தவங்க வந்து எங்கள் எம்டி. ஸோ சார் வந்து ஸ்பீச் N150 வந்து 3 வண்டி 3 பேருக்கு நேரில் கொடுக்குறோம். அவங்க வந்துருக்காங்க. அவங்களே நாங்கள் சொல்லிட்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பெருசாக இருக்காது, ப்ளஸ் கொஞ்ச நேரத்தில் வாங்கிக்கிறோம். உங்கள் அனைவரும் மறுபடியும் வருவது ஒரு ஷார்ட்டான ஸ்பீச்சாக கொடுத்தாங்க. தேங்க்யூ. என் ஃபியூச்சர்ஸ் பற்றி பேசின ஜெரால் சார் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ஃபியூச்சர்ஸ்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சீஃப் கெஸ்ட் விநாயகம் சார், அவங்க இந்த லான்ச்சே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போய் எல்லாரையும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. இதை யாரும் மறக்காத லெவலுக்கு ஒரு நல்ல ஸ்பீச்சாக கொடுத்தீங்க. காயல் 92 ரைடர். ஆக்சுவலி அவர் நேற்று வரைக்கும் வராத மாதிரி தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ரைடு போகணுன்னாங்க, பட் ஒரு ரைடு போஸ்ட்போன் ஆனதுனால இன்னைக்கு கரெக்டாக ஈவினிங் வரேன்னு சொல்லி வந்துட்டாங்க. தேங்க்யூ ப்ரோ. சார் யூடியூப் தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்தது. தேங்க்யூ ப்ரோ. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ். தென் சுசி டீம் ஒவ்வொரு வேலையும் செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். பேசிக்காகவே வந்து ப்ரொஃபஷனலாக ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மாதம் முழுக்க ரைட் போகணுங்களா, தொழிலாகவே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் அதை பற்றி அது சார் சொன்ன ஒரு விஷயம், ஹெல்மெட் போடுங்க அப்படின்றது. இப்போ நம்ம என்ன மாதிரியான மிஷின் வந்தாலும் சரி, எவ்வளோ டெக்னாலஜி கூடினாலும் சரி, உலகத்தில் ஸ்பீடான பைக்கு நம்ம வாங்கினாலும் சரி, நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் பைக்கோட கீ கிடையாது, அதோடைய ஹெல்மெட் அப்படின்னு சொன்னாங்க. 100% உண்மை. நான் அனுபவப்பட்டிருக்கேன். இப்போ கூட லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து 3 டேஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போனேன். டெல்லியிலேருந்து உம்லிங்கலான்னு சொல்லி உலகத்தில் ஹைட்டான பாஸுக்கு போனேன். ஒரு 5 நாளில் நான் அந்த இடத்துக்கு போனேன். 5 நாளில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3400 கிலோமீட்டர் பைக் ஓட்டினேன். இந்த 3400 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என் தலையில் ஹெல்மெட் இல்லாத டைம் வந்து குறைஞ்சது 12 மணி நேரம் தான்.
இவ்வளோ நேரத்தில் 12 மணி நேரம் தான். நெடுஞ்சாலையில் வந்து 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வாகனங்கள் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஹெல்மெட்டு கீழே விழுந்தால் தான் ஹெல்மெட் இல்லைன்னா அடிபடும் நினச்சிட்டு இருக்கோம். பட் அவங்க 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஒரு லாரியில் ஒரு கல் தட்டியோ இல்லைன்னா ஒரு பூச்சி அடிச்சோ அந்த டப்புன்னு ஒரு பொட்டியில் அடிக்கும், இல்லை கண்ணில் அடிக்கும், இல்லை கன்னத்தில் அடிக்கும். அந்த செகண்ட் நம்ம கண் கலங்குறது கூட நம்மளை வந்து சுற்றி விட்டுரும், பைக்கை விட்டு நம்ம கீழே விடுவோம். வண்டிக்கு இங்கே பஜாஜ் கம்பெனி வந்து அவங்க சொன்ன மாதிரி ஆப்பிரிக்காவில் நான் வந்து இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஆப்பிரிக்காவுக்கு வண்டி ரைடு போய் வீடியோ போடுறாங்க. நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் சரி, இந்தியன் யூடியூபர்ஸ் சரி, நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வேற வண்டி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இம்போர்ட் வண்டி, BMW வண்டிலாம் வச்சிருப்பாங்க. பட் பக்கத்தில் டிவிஎஸ் வண்டி இருக்கும், பஜாஜ் வண்டி நிற்கும், பஜாஜ் ஆட்டோ இருக்கும், டிவிஎஸ் ஆட்டோ இருக்கும். ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்ம இந்தியாவில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வண்டிகள்லாம் உலகம் முழுக்க போய் அந்த அவங்கள நல்லா சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டில் ஒரு BMW பைக்கு ஸ்டக் ஆகிருக்கும். ஒரு இச்சி புட்ஸ்னு ஒரு அம்மா போட்டுட்டு இருக்காங்க. இந்த உலகம் முழுக்க போய் அவங்க பயங்கரமான மட்டு. அந்த வண்டியில் BMW எடுக்காது. ஆனால் வந்து பஜாஜ் பாக்ஸர் அந்த பைக்கு வந்து ஒரு நீக்கிற பையன் வந்து அசால்ட்டாக அந்த மட்டில் வந்து அவன் ஓட்டிகிட்டு போவான். அதுவும் சுத்த தான் செய்யும். ஆனாலும் அவனோட டேலண்ட்லையும் அந்த வண்டியோட பவர்லையும் அவன் இழுத்துட்டு போவான். ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான வண்டியை உலகம் முழுக்க கொடுத்துட்ருக்காங்க பஜாஜ். இப்போவும் கூட நவீன டெக்னாலஜி நிறைய கொடுத்து வண்டிகளை கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக என்னுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். நன்றி. ஸோ கைஸ், வண்டி 2 ரெடி. இப்போ இதில் வந்து ஒயிட் கலரும், இதில் பிளாக் கலரும், அதில் ஒரு ரெட் கலரும் இருக்குது. ஸோ இந்த 3 வண்டி இருக்குது. இதோட வேறு வேரியன்ஸ் கலர் இருக்கா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோ இந்த N150க்காக ஒன்று போட போகிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கலாம். எனக்கு இன்னும் எப்போ எடுக்க போகிறேன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த வண்டி வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. உண்மையிலே நமக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஓட்டி பார்த்தா தானே நமக்கு அதோடைய ஃபுல் ரிவ்யூ எல்லாமே தெரியும். கண்டிப்பாக இன்னொரு நாள் ஓட்டி பார்த்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த பல்சர் வண்டி பிடிச்சவங்க எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிடுங்க. பல்சர் 150 பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்பேன். பாய்.